இங்கே இருந்தாலும் அவங்க சொந்தக்கார பசங்கிட்ட சொல்லி சரக்கு, பரோட்டா, பீஃப் எல்லாம் வாங்கிக்கிட்டு அவன் ஒரு ஹோட்டலில் ரூமை புக் பண்ணி தனியாக உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கான். திடீர்னு கதவு தட்டுற சத்தம் கேட்குது. என்னன்னு திறந்து பார்த்தா ஒரு பொண்ணு ஒருத்தி வந்து எனக்கு தண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்குறா. கொடுத்த உடனே எனக்கு பயமாக இருக்குது, நான் உள்ளே வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிறா. அந்த பொண்ணை தப்பான தொழில் பார்த்துக்கிட்டு இருக்க போல இருக்குது. இந்த சரக்கு பாட்டிலாம் பார்த்த உடனே எனக்கும் ஊற்றி கொடுங்கன்னு கேட்குறா. 2 பேரும் குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிகரெட்லாம் பிடிக்கிறாங்க. பரோட்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு, ஏன் ஓடி வந்தேன்னு கேட்டால், ஒருத்தங்க வந்து கஸ்டமர் வந்து காரில் ஏற்றுனாங்க. ஆனால் 3 பேர் இருந்தானுங்க. எனக்கு பயமாக இருந்தது, அதனால தான் ஓடி வந்துட்டேன். நீ நைட்டு மட்டும் நான் இங்கே இருந்துட்டு போயிடுறேன்னு அவன் சொல்கிறா. நீ என்ன படிச்சிருக்கேன்னு அவர் கேட்குறாரு. நான் காலேஜில் டிகிரி முடிச்சிருக்கேன். எங்கள் சித்தப்பா தான் என்னை சேர்த்து விட்டாரு. அவர் பிஸ்னஸ் லாஸ் ஆன உடனே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தேன். ஒரு பையனை லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவனை நம்பினேன். அவன் பின்னாடியே வீட்டை விட்டு ஓடியாந்தேன். ஆனால் அவனும் என்னை தொழிலில் இறக்கி விட்டு காசு சம்பாரிச்சிட்டு இருந்தான். ஒரு டைமில் அவனும் காசு எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி போயிட்டான். இப்போ வேறு வழியே இல்லாமல் வீட்டுக்கும் போக முடியாமல் நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த பொண்ணு அழுகுறா. சரி, என்ன விடுங்க, நீங்கள் இந்த மாதிரி தனி ரூமில் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க ஆளே இல்லாமன்னு கேட்டால், நான் ஒரு பொண்ணை வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அந்த பொண்ணு வேற ஒருத்தனை லவ் பண்ணிவிட்டு என்னை விட்டு ஓடி போயிட்டா. இப்போ நான் தனியாக தான் இருக்கேன். அவளை மறக்க முடியாமல் தான் உட்காந்து இந்த மாதிரி சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆனதில் நைட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணை காணோம். இவன் மட்டும்தான் இருக்கான். ஒரு துண்டு பேப்பர் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு எழுதியிருக்கா. அந்த பொண்ணு ரொம்ப அன்லக்கி, உன்னை விட்டு போனதுக்கு, உன்ன மாதிரி ஆள் கிடைக்கிறதுக்கெலாம் கொடுத்து வச்சிருக்குன்னு சொல்லி இவனும் அதை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நாள் போயிடுது. இவனும் அந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறத பார்த்தவொடனே நேராக அந்த பொண்ணுக்கிட்ட போகிறான். அவளும் சிரிக்கிறா, இவனும் சிரிக்கிறான். 2 பேரும் சேர்ந்துடுறாங்க.